ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஃபோரவரியோட சீசன் 2. அதில் செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டோரி பார்த்துட்டோம். அடுத்த ஸ்டோரி இப்போ ஆர்த்திக் டவுடெக்கோட ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. நான் போடுறேன், ஆனால் ஸ்ட்ரைக் இல்லாமல் இருக்கணும். ஏதாவது சேனலுக்கு ப்ராப்ளம்னா நான் பிஎல் நேரம் சேனலில் இந்த வீடியோவை திரும்ப அப்லோட் பண்ணிட்டு இந்த சீரீஸை நான் அதிலே கன்டினியூ பண்ணுறேன். மேபி ப்ராப்ளம் வராத அளவுக்கு தான் பார்த்து போடுறேன். ஏன்னா நான் ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணனால தான் பிரச்சனை வருது. கொஞ்சம் ஷார்ட்டாகவே போடல, ஒரு 2 எபிசோடு அப்படின்னு தோணுது. ஆனால் என்னன்னு தெரியல, எனக்கு ஷார்ட்டாகவே ஸ்டோரி சொல்ல வர மாட்டேங்குது. எனக்கு அப்படியே எல்லாமே ஃபுல்லாக லென்த்தியாக சொல்லி பழகிடுச்சு. அதனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் இந்த ஒரு மாசமா பிஎல் போடாம எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். ரிலீஸ் ஆகிற சீரீஸ் எல்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கு. ஆனா என்னால போட முடியல. யூடியூப் என்னை எப்படி போட்டாலும் லாக் பண்றாங்கன்னு சொல்லி தான் கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுட்டு இப்ப மறுபடியும் வந்திருக்கேன். இப்பயும் அந்த யூடியூப் என்னை ஏதாவது டார்ச்சர் பண்ணாங்க, கண்டிப்பா யூடியூப்க்கு நான் சூனிய வைக்கலாம்னு இருக்கேன். யாரெல்லாம் என் கூட சேர்ந்து சூனிய வைக்க ரெடியா இருக்கீங்களோ எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம எபிசோடுக்குள்ள போலாம். எபிசோட் ஸ்டார்ட் ஆகும் போதே டவ் அவனோட டோம்ல டிரா பண்றதுக்காக நார்த் கார்ல போயிட்டு இருக்கான். பின்னாடி பார்த்தா அந்த டெர்ரு பையனும் டைப்பூன் பையனும் அப்படியே தூங்கிட்டு வராங்க. இங்க டவுன் தூங்க, டே எனக்கு அட்ரஸ் யார்டா சொல்லுவா, நீ பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்க, லொகேஷனை சொல்லி எந்திரிடா அப்படிங்கிற மாதிரி நார்த் அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான். திரும்பி பார்த்தா இவனுங்க மட்டும் ஜாலியா தூங்குறானுங்க. அப்புறம் இந்த கார் யாருது, ஜோகனோடதான்னு சொல்லி கேட்க, ஆமா ஜோகிட்ட கேட்டேன், எடுத்துக்கோன்னு சொன்னாங்க, அதான் வந்துட்டேன், உன்னை டிரா பண்ணிட்டு தான் நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி நார்த்து சொல்றான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அமைதியா ரூட் சொல்லிட்டு அப்படியே வந்துட்டே இருக்கான் டவுட்டே. ஒரு வழியா காண்டவும் வந்துருச்சு. எட்டேர் எந்திரிடான்னு சொல்லி அவங்க 2 பேரையும் எழுப்புறான். அவனுக்கு 2 பேர் கொஞ்சம் கூட பயப்பட மாட்டானுங்க. ஏன் நானே எழுப்புறேன், டே எந்திரிங்கடா எந்திரிங்கடான்னு சொல்ல, அப்பத்தான் 2 பேரும் அப்படியே கண்ணை திறந்து பாக்குறாங்க. நான் எங்க இருக்கேன்னு சொல்லி கேட்க, நார்த்து காத்த நல்ல டேரு நார்த்து திட்டிட்டு இருக்கான். டே அவனை டிரா பண்ண வந்துட்டு ஜாலியா தூங்கிட்டு இருக்கீங்க, வாடா முதல்ல அப்படின்னு சொல்லி ஒரு வழியா வெளியே எந்திரிச்சிட்டாங்க. ஏன்னா திட்டிக்கிட்டே இருக்க, ஆமா உன்னை கூப்பிட்டுட்டே இருந்தா காதே விழுகல, அதனால திட்டுற அப்படின்னு சொல்லி நார்த்து எப்பயும் கொள்ள டேரு கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். டே இதான் நீ தங்க போற காண்டோவா, ஒரு வழியா வந்துட்டோன்னு சொல்லி அப்படியே எல்லாரும் பாக்குறாங்க. அது வெளியே இருந்து பாக்குறதுக்கு நல்லா இருந்தாலும் ஏதோ பூத் பங்களா இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கு. பேய் வீடு மாதிரி தான் இருக்கு. இங்கதான் நீ ஸ்டே பண்ண போறியாங்கிற மாதிரி எல்லாரும் பாத்துக்கிட்டே இருக்க. அதுக்கப்புறம் அங்க டவ் திரும்பி திரும்பி பாக்குறேன். ஆனா எதுவும் பேசவே மாட்டேங்கிறா. சரிடா திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன், பா போல அப்படின்னு சொல்லி திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாங்க. ஏண்டா இவ்வளவு பெரிய காண்டோல இருக்கே, நீ ரொம்ப ரிச்சான்னு சொல்லி கேட்க, ரிச் எல்லாம் கிடையாது, எனக்கு 70% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல, பரவாயில்லையே ஏதோ ப்ரமோஷன் ஆடா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கேட்டுட்டே இருக்காங்க அங்க டவ் கிட்ட. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்ல, ஒருவேளை இந்த காண்டோல பேய் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நாத்து சொல்றான். வாயை மூடிட்டு இருடான்னு சொல்ல, அங்க லைட் எல்லாம் ஆஃப் ஆகி வருது. உடனே இவங்களுக்கு எல்லாம் பயம் ஆயிடுச்சு. ஆனா டவ் ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. ஸோ ஒரு குட்டி பிளாஷ்பேக். அந்த காண்டோட அந்த ஓனர் கிட்ட போய் பேசியிருப்பான். உனக்கு 50% நான் வந்து 7th ஃப்ளோர்ல இருந்தா உனக்கு வந்து ஆஃபர் கொடுக்குறேன், ஆனா நீ 702 அந்த ரூம்குள்ள போறேன்னா உனக்கு 70% நான் ஆஃபர் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாரு. சொல்லும் போது எல்லாமே அவருக்கு பதட்டமா தான் இருந்திருக்கும். அந்த ஃப்ளோர்ல ஒருத்தன் வெட்ட அலோடுன்னு சொன்னதுக்காக ஒரு பாம்பு வாங்கி வளர்த்துக்கிட்டு இருக்கான். வெட்ட அலோடு தான், பட் இருந்தாலும் பார்த்து பத்திரமா வச்சுக்கோ, ஒரு எருமை மாடெல்லாம் வாங்கிறாது அப்படிங்கிற மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்க. சரி நான் 702 போறேன்னு டவுட்டுக்கு சொல்லியிருப்பான். சரி ஓகே அப்ப எல்லாம் ஓகே, நீ சீக்கிரம் வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இதுல சைன் பண்ணிடுறேன்னு சொல்லி கான்ட்ராக்ட் லிஸ்டும் கொடுத்துட்டாரு. அவனும் ஓகேன்னு சைன் பண்றான். ஆக்சுவலி இவருக்கு ஹாப்பி, அந்த ரூம்ல பேய் இருக்கு, அதனால பயந்துட்டு எப்படியும் அந்த ரூமை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம டவுட்டுக்கு தான் யோசிக்கிறான். அவனுக்கு சின்ன வயசுல இருந்து சில அற்புதங்கள்லாம் வாழ்க்கையில நடந்திருக்கும். அதாவது அவன் மேலே யாராவது இடிச்சிட்டு போனாங்கன்னா அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது அப்படியே அவன் கண்ணு முன்னாடி வரும். அவனுக்கு அது எல்லாமே தெரியும். அவன் ஹாப்பியா இருக்கான்னு சொல்லி ஒரு பையன் இடிச்சதுக்கு அப்புறம் அவனை பத்தி யோசிக்கிறான். என்னால அடுத்தவங்களோட சென்ஸை ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்திருப்போம். அப்ப அவங்க எல்லாம் கார்டு வச்சு விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த கார்டுல நம்ம நார்த் எடுக்கும்போது அவன் சீக்கிரம் ரீச் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லவும், நான் லாட்டரி வின் பண்ண போறேன்னு சொல்லி குதிச்சிருப்பான் தெரியுமா. சோ அது வந்து இவனுக்கு ஆல்ரெடி ஃபார்ச்சூன் டெல்லிங்கும் தெரியும். நான் எப்படி ஜோகனை கல்யாணம் பண்ணிட்டு ரிச்சா இருப்பான் அப்படிங்கிற கதை அவன் சொல்லியிருப்பான். இப்ப அதை பத்தி யோசிச்சுட்டே ஒரு வழியா ரூமுக்கு வந்தாச்சு. ஏன்டா இந்த ரூம்குள்ள தான் நீ இருக்க போறியா, இந்த ஃப்ளோர்ல வேற யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல பக்கத்துல ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொல்ல, லைட்லாம் வேற ஆஃப் ஆயிட்டே இருக்கா. உடனே இவங்க எல்லாருக்கும் பயம் ஆயிடுச்சு. எனக்கு பயமா இருக்குடா இந்த ரூமை பார்த்தாலேன்னு சொல்லிட்டு ஒரு வழியா அந்த ஃப்ளோருக்கும் வந்துட்டாங்க. ரூம் கிட்டையும் வந்தாச்சு. ரூம் அப்படியே 702 ஃபோக்கஸ் பண்ணி காட்ட, ரூம் பக்கத்துல வந்தோடனே மத்தவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி உதற ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரூம் தானான்னு சொல்லி கேட்க, ஆமான்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸையும் அங்கேயே இறக்கிட்டானுங்க. ஏய் எதுக்குடா இவ்வளவு வச்சிருக்க, கம்மியா கொண்டு வந்திருக்கலாம்லன்னு சொல்ல, அப்புறம் ரூம்
டோர் ஓபன் பண்றதுக்காக டவுட்டுக்கு போறான். எனக்கு இது ரொம்ப அமைதியா இருக்க மாதிரி இருக்குடா, பேசாம வேற ஃப்ளோருக்கு போயிடலாம்னு சொல்ல, அதெல்லாம் வேணாம், அதான் பக்கத்துல இன்னொருத்தர் இருக்காருல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆனா எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா தான்டா இருக்கு இங்க இருக்குன்னு சொல்லி மத்தவங்க எல்லாரும் பேசுறாங்க. அப்படியே ரூமோட டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள ஃபர்ஸ்ட் டவ் தான் போறான். மத்த 3 பேர் வெளியே தான் நிக்கிறாங்க. அந்த ரூமை பார்த்தனுமே ஒரு மாதிரி இருக்கு எல்லாருக்கும். என்னாச்சுன்னு அவன் கேட்க, எனக்கு என்னமோ இந்த ரூமை பார்த்தா ரொம்ப வித்தியாசமா இருக்க மாதிரி இருக்குன்னு நாத்து சொல்றான். இங்க பாரு, என் கை ஜில்லுன்னு ஆயிடுச்சு, ஒரு மாதிரி இருக்கு, கூஸ்பம் ஆற மாதிரி இருக்கு, இது நார்மலா எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். இதுல ஏதோ இருக்குடா, பேசாம வேற ரூமுக்கு மாறிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் இல்ல, ரொம்ப நாளா இந்த ரூம் பூட்டி இருந்ததுல, அதனால அப்படி இருக்குன்னு டவ் சொல்றான். ஓ அப்படியா, சரி ஓகேடா, உன்னோட திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் உள்ள வச்சிடலவான்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு இவனுங்க வராங்க. டவ் மட்டும் அப்படியே முன்னாடி போய்கிட்டே இருக்கான். சோ திங்ஸ் எல்லாம் வச்சாலும் அவங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு அந்த காண்டோவை பாக்குறக்கே. அப்புறம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு அவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. சரிடா, நாங்க போயிட்டு வரோம்னு சொல்ல, எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். சாரி, உங்களை பிரச்சனை பண்ணிட்டேன் போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நீ எங்க கிட்ட ஹெல்ப்பே கேட்க மாட்டேன், ஃபர்ஸ்ட் டைம் ஹெல்ப் கேட்டிருக்க, ஹாப்பியா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றான். ஏன்டா அவன் எனக்கு தேங்க்ஸ் சொல்லவே இல்லைன்னு சொல்ல, டே விடுறா விடுறா, எங்களுக்கும் ஹாப்பியா தான் இருக்கு, எல்லாருக்கும் ஹாப்பியா தான் இருக்கு, பெசாமரா அப்படிங்கிற மாதிரி நாத்தை பார்த்துட்டு சொல்றான். சரி ஓகே, ஏதாவது வேணும்னா கூப்பிடு, நான் வரேன் அப்படின்னு டைப்புன்னு சொல்றான். தேங்க்ஸ்னு சொல்லிட்டு டவுட்டேக் நின்றுட்டு இருக்க, மத்த 3 பேரும் போறாங்க. இவன் மட்டும் வித்தியாசமா பாத்துட்டு இருக்கான். சீரியஸ்லி இவனை பார்த்தாதான் பேய் பிடிச்சவனாட்டவே இருக்கான். அதுல வேற திரும்பி திரும்பி அங்க பாக்குறான். எதையோ இவன் கண்ணுக்கு தெரியும் போல இருக்கு. மத்தவங்க எல்லாம் கார்ல ஏறி கிளம்புறாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. கண்டிப்பா அந்த ரூம் ரொம்ப வித்தியாசமா இருக்க மாதிரி இருக்குடா, ஒரு மாதிரி இருக்குன்னு 3 பேரும் அதை பத்தி தான் கார்ல பேசிட்டு இருக்காங்க. அவன் ஓகேவா இருப்பானான்னு கேட்க, அவன்லாம் ஓகேவா தான் இருப்பான். ஏன் அப்படின்னு சொல்ல, நார்த் உனக்கு ஒண்ணு தெரியுமா, என்னது, அந்த ரூமை பத்தின ஒரு நியூஸ் தெரியுமான்னு டெரு கேக்குறான். என்னது, அந்த காண்டோல நிறைய ஒரு ஹிஸ்டரி இருக்கு, அதுவும் 702ல நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க, அது ஒரு அமானுஷ்யமான ஒரு ரூம். எனக்கு தெரியும் தெரியும், முன்னாடியே சொன்னாங்க தெரியுமா, அந்த ரூம்ல நிறைய பேர் இறந்து போயிருக்காங்களாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறானுங்க. டைப்பு நின்னு சொல்லி கேட்க, எனக்கு சில மேட்டர் தெரியும், அதை நான் சொல்றேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி 4th இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அவனே அங்கேயே கொலை பண்ணிக்கிட்டான். பால்கனில இருந்து டம்முன்னு குதிச்சுட்டானாண்டா, சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொல்ல, கரெக்டா அந்த இடத்துக்கு டவ் போய் நிக்க, யாரோ ஒருத்தன் குதிக்கிற மாதிரியே காட்டுறாங்க. சீரியஸ்லி எனக்கு பேயெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயம், என்ன பண்றது, ஆனா இந்த டவுட்டெக் ஸ்டோரிக்காகவே நான் வெயிட் பண்ணேன், அதனால எடுத்துட்டேன். சோ 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லேடி அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க பாய் ஃப்ரெண்ட் பாத்ரூம்ல வச்சு கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்ல, இவன் கரெக்டா குளிச்சிட்டு இருக்க யாரோ அழுகிற சத்தம் கேக்குது. நான் குளிச்சிட்டு இருக்கும் போது என்ன டிஸ்டர்ப் பண்ணா எனக்கு பிடிக்காதுன்னு டவ் சொல்றான். ஏன்டா பேய் கிட்ட எல்லாம் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இந்த டவ் டேக்கு. அப்புறம் அந்த பேய் இவன் சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே வாய்ஸ் அமைதி ஆயிட்டு அங்க இருந்து கிளம்பிருச்சு. அந்த பேய் வேற நின்னுட்டு இருக்கு, இவன் கண்ணுக்கு நல்லாவே தெரியுது. நம்ம அப்புறமா பேசிக்கலாம், நான் இதுக்கு இந்த ரூம் வந்து வாடகைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன், சோ நான் தான் ஓனர், கான்ட்ராக்ட் வேணா போய் செக் பண்ணு, நீ இந்த மாதிரி என்ன டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருந்தா வேற ரூமுக்கு போ அப்படிங்கிற மாதிரி பேய் கிட்ட சொல்றான். அந்த பேய் பேசாம அமைதி அங்கேயே உட்காந்துச்சு. இவன் குளிக்க போயிட்டான். அடுத்தது 3ஆவதா ஒரு கதை இருக்குன்னு சொல்ல, எனக்கு பயமா இருக்குடா, ஏற்கனவே 2 முடிஞ்சுது, அது ரீசெண்டா நடந்த ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொல்லி டைப்புன்னு ஆரம்பிக்கிறான். ஒரு பையன் பார்த்தா அந்த ரூம்ல அப்படியே செவுத்துக்கிட்ட ஒட்டி நின்னுட்டு இருக்கான். தூங்கும் போது கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படியே கொலை பண்ணிட்டா போல இருக்கு, அது என்னாச்சுன்னே தெரியலன்னு சொல்லி டைப்புன்னு மறுபடியும் ஸ்டோரி சொல்றான். இது எல்லாமே அங்க டவுக்கு தெரியுது. அவன் அந்த பேயெல்லாம் பாக்குறான். அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரேஸ்லெட் மாதிரி இருக்கு, அந்த பிரேஸ்லெட்ல அவன் கையில போட்டுட்டான். அது போட்டா அவன் கண்ணுக்கு பேய் தெரியாது போல இருக்கு. சோ அதுக்கப்புறம் அப்படியே சைலண்ட் ஆயிட்டா. அங்கிருந்து அந்த பேயும் போயிடுச்சு. ஆகா, எனக்கு பயமா இருக்கு, அதெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியலடா, போன மாசம் நடந்தது வேற சொல்றேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யூனிவர்சிட்டியில கூட இந்த நியூஸை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க, பேசாம அவனை கூட்டிட்டு வந்துடலாமா அப்படிங்கிற மாதிரி 3 பேரும் புலம்புறாங்க. டே பேசாம இருங்கடா, பயமா இருக்குன்ட்டு எது சொல்றான். அவனுக்கு ஏற்கனவே எல்லாமே தெரியும். நம்ம அந்த ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் அவன் பாக்குறதுக்கே வித்தியாசமா இருந்தான். பயமா இருக்குடா, ஏண்டா அவன் எதுக்குடா இப்படி பேய் இருக்க ரூமா பார்த்து பார்த்து போய் ஸ்டே பண்றா அப்படிங்கிற மாதிரி நாத்து சொல்லிட்டு இருக்கான். சரி எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் ரூமுக்கு பக்கத்துல யாரோ ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்க பத்திரமா பாத்துக்கட்டும், பாவம் அவன் என்ன பண்றதுனே புரியல அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே அப்படியே நாத்திருக்கான். சரி நம்ம கிளம்பலாம் போங்கன்னு சொல்ல, சேம் டைம் அடுத்து நம்ம அர்த்திட்டு தான் காட்டுறாங்க. அர்த்திட் நல்லா தூங்கிட்டு இருக்க, அர்த்திட்டோட மேல ஏறி ஒரு பேய் உட்கார்ந்துருக்கு. ஏய் எனக்கு ஹெல்ப் பண்ண அர்த்திட், எந்திரி எந்திரி, பக்கத்துல கூட ஒரு பையன் வந்திருக்கான் தெரியுமா, நீ எந்திரி, அவன் கிட்ட ஹெல்ப் கேட்கலாம். அர்த்திட் எந்திரின்னு சொல்றேன்ல, எரும மாடு எந்திரி எந்திரின்னு சொல்லி அந்த பேய் பாட்டுக்கு கத்திட்டே இருக்கு. இவனுக்கு இங்க செம கடுப்பா இருக்கு. ஐயோ
கடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி கத்திட்டு அப்படியே திரும்பி படுக்க அந்த பேய் ஓடி போயிடுச்சு. சேம் டைம் அடுத்து அப்படியே அங்க டவ் வந்துட்டு இருக்கான் அவனோட திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு. அப்புறம் கையில ஒரு சின்ன ஐபேட் வச்சுட்டு ஏதோ டிராயிங் பண்ணிட்டு இருப்பான் போல இருக்கு. பக்கத்துல பார்த்தா ஒரு பொண்ணு அங்க உட்காந்துருக்கா. அவ அப்படியே பார்த்துட்டே இருக்கா கையில பொம்மையோட. ஆக்சுவலி இந்த பொண்ணு வந்து இறந்து போயிட்டா போல. மைக்கேல், நீ நல்லதான் பண்ற, ஆனா உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்க வந்த. ஆமா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்களா? போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு எழுதிட்டே இருக்கான். இந்த ரூம்ல 3 பேர் இறந்து போயிருக்காங்கன்னு சொன்னாங்க, உண்மையா? ஆமா ஆமா. ஓ சரி, நீ அந்த பிரேஸ்லெட்டை கையில போட்டிருக்கனால உனக்கு அவங்க கண்ணுக்கு தெரியலையா? இல்ல, எனக்கு அது பார்க்கணும்னு இல்லை, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டே இருக்கான். அந்த பொண்ணு இவன் சிஸ்டர் மாதிரி. அது ஒரு வேளை ஆர்பனேஜ்ல இருந்திருப்பான் போல. அந்த பொண்ணு பொம்மை வச்சு விளையாண்டுட்டு இருக்கா. இவன் இங்க பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. யாரோ கதவு தட்டுற சத்தம் கேக்குது. ஐயோ, பேய் நினைச்சு எதுவுமே பேசல. கதவு துறன்னு கத்திக்கிட்டே இருக்க. நான் கதவுலாம் திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான் இவன். டோர் ஓபன் பண்றியா இல்லையா அப்படின்னு சொல்லி அப்படியே கத்திக்கிட்டே இருக்க. இங்க பாரு, பேயா இருக்குமோ? பேயெல்லாம் இல்ல, நான் மனுஷன் தான், ஒழுங்கா வா அப்படின்னு சொல்ல. ஏய் லூசு மாதிரி பேசாத, சீக்கிரம் வந்து கதவு திறடா அப்படின்னு சொல்லி அர்த்திட்டு தான் அங்க வெளியே நின்று கத்திக்கிட்டே இருக்கான். இவனும் ஓபன் பண்ணி பார்க்க அர்த்திட்டு தான் தெரியும். டோர் ஓபன் பண்ணி என்னன்னு சொல்லி கேட்க, ஏண்டா லூசு, சும்மா இருக்க மாட்டியா? இப்பதான் ரூமுக்கு வந்திருக்க, சேரை பிடிச்சி இழுத்துட்டே இருந்தா நான் எப்படி தூங்குவேன் அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க. இவங்க பின்னாடி ஒரு பேய் நிக்குது. பக்கத்துல அந்த குட்டி பாப்பா பேய் வேற நின்றுட்டு இருக்கு. சோ இங்க பாரு, நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காத, என்ன தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தா நான் எப்படி தூங்க முடியும்? அதெல்லாம் முடியாது, டைம் என்னன்னு பாரு, நீ என்ன வேலையா இருந்தாலும் நாளைக்கு பண்ணு, சரியா அப்படின்னு சொல்ல. எதுவுமே பேசல. சரி நான் சொல்றேன் அவன்கிட்ட. சொல்றியா? என்னடா லூசு மாதிரி, இவன் மட்டும் தனியா தான் இருக்கான், சொல்றேன்னு வேற சொல்றான் அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு அறுத்திட்டும் அந்த பேயும் போயிட்டாங்க. அந்த குட்டி பாப்பா தான் அப்படியே பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்க. ஐயோ, இன்னும் என்னென்னலாம் பார்க்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அங்க வர. சரி, பக்கத்துலயும் பேய் இதுவும் இருக்கா, அது எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு கையில போட்டுக்க பிரேஸ்லெட்டை கழட்டி பார்த்தா அங்க ஒரு பேய். அந்த லேடி பேய் அப்படியே கையில சேர் இழுத்து தள்ளிக்கிட்டே இருக்கு. அந்த சத்தத்துலதான் அறுத்துட்டு வந்திருப்பான். இங்க பாரு, இந்த சத்தத்துலதான் அவன் வந்திருப்பான் போல இருக்கு. நீ சேரை இழுக்காது அப்படின்னு அந்த பேய் கிட்ட சொல்ல. அந்த பேய் எதுவுமே பண்ணல, தூக்கு போடுறதுக்காக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கு. அப்படியே இவன் சோஃபாவை பிடிச்சி அந்த பக்கம் இழுத்துட்டான். நீ இங்க பாரு, தூக்கு போடுறா, சோஃபால ஏறி தூக்கு போட்டுக்கோ, சேரை இழுக்காத, மத்தவங்களுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல, புரியுதா அப்படின்னு சொல்லி பேய்கிட்ட என்ன பக்கத்து வீட்டுல இருக்கிற பொண்ணு கிட்ட பேசுற மாதிரி இவன் பேசிட்டு இருக்கான். அந்த பிள்ளையும் தூக்கு போடுறதுக்காக ஏறி நின்றுட்டு இருக்கா. மறுபடியும் அறுத்திட்டு தூங்கிட்டு இருக்கா. அந்த பேய் ஏறி மேல உட்காந்து கத்த ஆரம்பிச்சிருச்சு. எந்திரிடா எந்திரிடான்னு. இவனுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. அறுத்தி, நான் பாருடா, என்ன பாருடா பாருடான்னு அந்த பேய் கூப்பிடுது. இவனுக்கு கடுப்பா இருக்கு. இவன் நல்லா அப்படியே தூங்கிட்டு இருக்கான். அப்படியே அமைதியா தூக்கத்துல சிரிச்சுக்கிட்டே தூங்க. அப்புறம் அடுத்த நாள் அந்த குட்டி பாப்பாவும் நம்ம டவுட்டேக்கும் போக அர்த்திட்டு ஆப்போசிட்ல பார்த்துட்டே போறான். ஆக்சுவலி அந்த பொண்ணு வந்து இறந்து போன பொண்ணுனால அந்த ஆத்மா யாருக்கும் தெரியாது. அந்த பொண்ணு பேயின்னு சொல்ல எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால நான் தங்கச்சினே சொல்றேன். அதுவே நல்லா இருக்கு. அந்த பாப்பாவை நம்ம பேயின்னு சொல்ல வேணாம். இந்த பாப்பா ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஒரு வழியா இங்கே காலேஜுக்கு வந்துட்டாரு. நம்ம அர்த்திட்டு வேகமா ட்ரெஸ் எல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு ஜாக்கெட்லாம் கழட்டி வச்சுட்டு இருக்க. ஏன்டா லேட்டாடா அப்படிங்கிற மாதிரி ஜோகனுக்கு பத்தி கேட்க, நீயும் லேட்டு தான், வா 2 பேரும் லேட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வேகமா ஓடுறாங்க. இங்கே பார்த்தா 2 படிப்பாளிகள் அங்க பிஸியா படிச்சுட்டு இருக்க. இவனுக்கு 2 பேரும் வேகமா வந்து அப்படி கோட்டெல்லாம் எடுத்துக்கிறானுங்க. டே நான் சீக்கிரம் வந்துட்டேன், இவன் தான்டா லேட்டுன்னு சொல்லிட்டு இருக்க. வேகமா ஜோகன் வந்து அவன் கோட்டை போடுறான். அப்புறம் அறுத்திட்டும் போட, சரி ஓகே சீக்கிரம் எல்லா ஒர்க்கையும் முடிங்க, லேட்டா வந்தவங்க லேட்டா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறம் அங்க வந்து டவ் வர. அந்த பாப்பா அப்படியே அங்க உட்காந்துட்டு இருக்கா. இது பொம்மை கையில வச்சு விளையாண்டுட்டு இருக்கா. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்னும் இல்லை, இன்னைக்கு எனக்கு ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அமைதியா இருக்க. அப்புறம் அவன் அப்பாவுக்கு கால் பண்றான். எப்படி இருக்க, ரூம் செட்டில் ஆயிட்டியா, ஈஸியா இருக்கா, 1 வீக் லீவா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா. சரி, இந்த ரூம்ல ஏதாவது வித்தியாசமா இருக்கான்னு அப்பா கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் நல்லா தான் இருக்கு, நீங்க ஓவரா திங்க் பண்ண வேணாம். அப்புறம் நான் அப்பா கிட்ட பேசவா அப்படின்னு சொல்லி கேட்க, பக்கத்துல இன்னொரு ஃபாரினர் இருக்காரு. எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி பையன் கிட்ட கேட்க, ஆக்சுவலி இவங்க 2 பேர் கே கப்பிள்ஸ் போல. இவன் ஆர்பனேஜ்ல இருந்து எடுத்திருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க 2 பேருமே அவன் அப்பான்னு தான் கூப்பிடுறான். சோ அவரும் ஃபாரினர், அவரும் கேஷுவலா தான் பேசிட்டு இருக்காரு. சரி ஏதாவது என்ன அப்பா கிட்ட கேளுன்னு சொல்லிட்டு அவரும் போனை கட் பண்ணிட்டாரு. சரி ஓகேன்னு அவனும் போனை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த அந்த சாண்ட்விச் எடுத்து சாப்பிடலான்னு போறான். அந்த குட்டி பாப்பா கேக்குறா, இது உனக்கு போதுமா, வயிறு ஃபுல்லாயிருமான்னு. பசிக்கல அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல இல்ல எனக்கு இதுவே போதும்னு சொல்ல. அந்த பொண்ணு மைக்கேல் மைக்கேல்னு தான் கூப்பிடுது. சோ நீ எப்பயுமே உன் ஃப்ரெண்ட்ஸோடவே இருக்கியே, உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உனக்கு ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லி கேட்க, ஆமா அவங்க எல்லாமே என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ திங்க் பண்ணிட்டு அப்படியே அமைதியா இருக்கான். அப்புறம் எப்பயும் போல இவன் டிராயிங் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பிஸியா ஏதோ டிராயிங் பண்ணிட்டே இருக்கான். இவனுக்கு தான் டிராயிங்னா ரொம்ப பிடிக்குமே. குளிக்கலான்னு சொல்லி போக பாத்டப் மேல அந்த சர்வெண்ட் பேய் இருக்குல்ல, அது ஏறி உட்காந்துட்டு இருக்கு. அது போய் கரெக்டா டவ்வோட அந்த ஷோல்டரை பிடிச்சி அப்படியே அழுத்துது. டவ் கையை பிடிக்க அந்த பிள்ளை, ஐயோ எனக்கு கை வலிக்குது விடுன்னு சொல்ல, இந்த மாதிரி என்ன டிஸ்டர்ப் பண்ண எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். பேயே ஓடி போயிடுச்சு. அப்புறம் ட்ரெஸ் அப்படியே சேஞ்ச் பண்ணலான்ட்டு வெளியே வரா. அங்க பார்த்தா இன்னொரு பேய் அங்க இருக்குல்ல, அந்த பேய் நின்று இருக்கு. உனக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, ஒன்னும் இல்ல சும்மா தான் பார்த்தேன்னு சொல்ல, ஒழுங்கு அந்த பக்கம் போ,
சரி ஓகே, நீ பேசாம டோரை லாக் பண்ணிக்கோ, அப்பதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அது சேரை இழுத்துட்டு எப்பயும் போல அந்த பக்கம் போகுது. இந்த பேய்களோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான் போல இருக்கு இந்த டவுட்டேக்கு. அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா இங்க அந்த அத்திட்டு பையன் ஜாலியா குளிச்சிட்டு இருக்கான். இந்த பேய் அவனை ரச்சு ரச்சு பார்த்துட்டு ஆணு கத்திக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி இந்த பேய் சும்மா இந்த ரூமுக்கு அந்த ரூமுக்கும் மாத்தி மாத்தி அலையும் போல இருக்கு. அதெல்லாம் இந்த அர்த்திட்டுக்கு வந்து பேயெல்லாம் சரியா தெரியாது போல. இந்த ஒரே ஒரு பேய் மட்டும் தான் அர்த்திட்டுக்கு தெரியுது. அப்புறம் நல்லா தூங்கிட்டு இருக்கான் டவு. அவன் காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்குது இன்னொரு பேய். டே எதுக்குடா என் காலை பிடிச்சி இழுக்கிற, இங்க பாரு என்ன தூங்க விட மாட்டியா, உன் பேரு டவு தானே, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், அது கேட்கதான் வந்தேன். என்ன ஹெல்ப் அப்படின்னு அவன் கேக்குறான். எனக்கு எனக்கு பசிக்குது தெரியுமா, ஆன்டி ஜிம் கிட்ட போய் எனக்கு பிடிச்ச ஒரு டிஷ் ரெடி பண்ணி வாங்கிட்டு வரையான்னு சொல்லி கேட்க, என்னது எனக்கு பசிக்குது வாங்கிட்டு வான்னு சொல்ல, லூஸ் மாதிரி பேசுற, காலை பிடிச்சி இழுக்கிற, என்னால வாங்கிட்டு வர முடியாது, நீ வேற யார்கிட்டயாவது போய் கேளு, எனக்கு தூக்கம் வருது அப்படிங்கிற மாதிரி டவு சொல்றான். ப்ளீஸ் எனக்கு உண்மையாவே பசிக்குது தெரியுமா, அப்புறம் எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணுவியா. என்ன ஹெல்ப், எனக்கு கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடி. உன் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க. இல்ல, அவ என்ன கொலை பண்ணல, என்ன கொலை பண்ணது யாருன்னு நீ கண்டுபிடிக்கணும். பக்கத்துல ரூம்ல ஒரு பையன் இருக்கான்ல, அவனுக்கு அந்த பொண்ணு தெரியும். சோ நீ எப்படியாவது கண்டுபிடிச்சு சொல்லுன்னு சொல்லி அந்த பேய் கேக்குது. ஐயோ ஏன் இந்த மாதிரி பண்றேன்னு சொல்ல, இப்படி நீ மட்டும் எனக்கு பதில் சொல்ல நான் உன்னை தூங்கவே விட மாட்டேன், எப்பயுமே டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பேன்னு சொல்ல, டவ் கேக்குறான் என்ன மிரட்டுறியா நீன்னு. அதெல்லாம் இல்ல, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த பேய் கேக்குது. சரி நான் எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னது தெரியாதா, ஆமா நான் தான் சொல்றேன்ல, பக்கத்துல இருக்க அந்த பையனுக்கு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட நல்லா தெரியும், ப்ளீஸ் எப்படியாவது நீ கண்டுபிடிச்சு சொல்லுன்னு சொல்ல, அதுக்கப்புறம் பார்த்தா போன் அடிக்குது. போன்ல பேசுறது நம்ம நார்த்து பையன் தான். டே உனக்கு கிளாஸ் இல்லையா, இல்ல எனக்கு கிளாஸ் இல்ல. சரி ஓகே, தூங்குறியா இல்லையா, தூங்கிட்டு தான் இருக்கேன். சரி நான் வரேன் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவன் பேசுறான். என்ன சொல்ற, ஆமா எனக்கு கிளாஸ் முடிஞ்சிச்சு நான் வரேன், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான். அப்புறம் பார்த்தா நார்த்து வருவான் போல, கதவு தட்டுற சத்தம் கேக்குது. அந்த குட்டி பாப்பா பக்கத்துலயே தான் இருக்கா. டோர் ஓபன் பண்ணனே அவன் நார்த்து நிக்கிறான். அந்த பாப்பா வேற கையை காட்டிட்டே இருக்கா. அந்த பாப்பா தான் இவன் கண்ணுக்கு தெரியாதுல்ல. அவன் ரூம்குள்ள வரும்போதே ரூம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு, சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டே தான் வரான். வா அப்படின்னு சொல்லி டவ் உள்ள வர நார்த் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரான். உண்மை இங்கதான் ஸ்டே பண்றியா, ஆமா ஏன், இல்ல இது வீடு ரொம்ப வித்தியாசமா இருக்கு, நான் கேள்விப்பட்டேன் இங்க. என்னது இங்க, அது வந்து இது ஒரு பேட் ஹிஸ்டரி சொன்னாங்க, விடு அதெல்லாம் எதுக்கு, இது உனக்கு சேஃபா இருக்கான்னு சொல்லி கேட்க, எல்லாம் சேஃபா தான் இருக்குங்கிற மாதிரி டவ் அவனை பார்த்துட்டே இருக்கான். சரி ஓகே, இங்க எல்லாருக்கும் உன்னை பார்த்தா கொஞ்சம் கவலையா இருந்தது, அதை பத்தா யோசிச்சேன்னு சொல்ல, மத்தவங்களுக்கு எல்லாம் கவலையா இருக்கு, நார்த்துக்கு எனக்கெல்லாம் இல்லப்பா, நான் அதை பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்லை. அப்புறம் இந்த காண்டோட ஓனரு நிறைய இங்க செக்யூரிட்டி போட்டிருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்ல, நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாதங்கிற மாதிரி டவ் சொல்றான். சரி உனக்கு பிடிச்சிருக்குன்னா நீ இங்கே இரு, ஆனா உன்னோட சேஃப்டி எங்களுக்கு ரொம்ப முக்கியம், இந்த வீடே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு, ஜோகன் ஒரு 20 மினிட்ஸ்ல வந்துருவாரு, நான் போயிடுறேன், அது வரைக்கும் இங்க இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் போய் கவுச்சில உட்காரான். அவனுக்கு ஒரு மாதிரி பயமாவே இருக்கு. அந்த பாப்பா வேற பக்கத்துல போய் உட்காந்து அப்படியே நாத்தை பார்த்து கையெல்லாம் காட்டிட்டே இருக்கு. இவனுக்கு இந்த பாப்பா கண்ணுக்கு தெரியாதுல, கேம் விளையாடுறேன்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கான். அப்புறம் சரி நான் கிளம்புறேன், அப்புறம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரான். அங்க பார்த்தா அர்த்திக் நிக்கிறான். டீ இங்க என்ன பண்றீங்க, இது என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்க, ஓ நீங்க இங்கதான் இருக்கீங்களா, என் ஃப்ரெண்ட் அப்பப்ப பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, நான் அந்த ரூம்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, பரவாயில்லையே 2 பேரும் ஒரே ஃப்ளோர் தானா, அப்ப எனக்கு நிம்மதியா இருக்கு, எப்படியும் இவன் நீங்க பத்திரமா பாத்துப்பீங்க, என்ன ஒரு கோஇன்சிடென்ட், இனிமேல் இவனை பத்தி நான் கொஞ்சம் பயப்பட வேணாம்னு சொல்ல, அவன் எதுவுமே பேசாம அமைதியா இருக்க. அப்புறம் அங்க ஏதாவது உங்க ரூம்ல பயமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆர்த்திட் பாட்டுக்கு போறான். சரி பாய் டவுக்கு பாய் சொல்லிட்டு வேகமா ஆர்த்திட்டோட ரூமுக்கு ஆர்த்திட்ட ஃபாலோ பண்ணிட்டு அப்படின்னு ஆர்த்து போயிட்டே இருக்கான். ஷோ கழட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு உள்ள போறான். இவன் அவனை ஃபாலோ பண்ணிட்டு அங்க போறான். பரவாயில்ல ரூம் நல்லாதான் இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க, இவன் தான் இந்த குட்டி பாம்பு வளர்ப்பான் போல இருக்கு. அந்த பாம்பு அங்க இருக்கு. டேய் இது என்ன பாம்பெல்லாம் வச்சிருக்கீங்க, ஆனா அழகா இருக்குன்னு சொல்ல, வேணா எடுத்துப்பாரு, அது கடிக்காது நல்லா இருக்கும்னு சொல்ல, ப்ளீஸ் ப்ளீஸ் ஓப்பன்லாம் பண்ணிடாதீங்க எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாத்துட்டு இருக்கான். இந்த மொத்த ஃப்ளோர்லயும் எப்படிங்க தனியா இருக்கீங்க, அதெல்லாம் இல்ல, ஏன் உன் ஃப்ரெண்ட் இங்க தானே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அத்திட்டு சொல்ல, ஆமா அவன் ஏன்தான் இங்க வந்தானோ தெரியல, எனக்கே கஷ்டமா இருக்கு, 70% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னு அந்த ரூம்க்கு வந்துட்டா. 70யா, அட பாவி, எனக்கு மட்டும் 50% தான் டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்த்திக் புலம்பிட்டு இருக்கான். அப்புறம் அந்த ரூம்ல நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க, அதனாலதான் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. அப்புறம் அது வந்து பக்கத்துல அவன் இருக்கான், பத்திரமா பாத்துக்கங்கன்னு சொல்ல, ஓவரா பேசிட்டு இருக்க, நான் குளிக்க போறேன், நீ போறதுன்னா கிளம்பு. நான் போறேன், ஆனா தனியா போறதுக்கு பயமா இருக்கு, ப்ளீஸ் ஜோகன் வந்துட்டாருன்னா எனக்கு கொஞ்சம் டிரா பண்ண முடியுமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேக்குறான். டே அதெல்லாம் முடியாது, நீயே போ. இல்ல இல்ல ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன கூட்டிட்டு போ, ஏன்டா இவ்வளவு பெரிய எருமை மாடா வளர்ந்துருக்க, நான் எதுக்குடா வரணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்த்திக் சொல்றான். ப்ளீஸ் கூட்டிட்டு போன்னு சொல்லி நார்த்துக்கு எஞ்சிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இங்க அந்த குட்டி பாப்பா தான், அங்க நார்த்துக்கு அந்த இன்ஜினியரிங் யூனிஃபார்ம் ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க, இவனும் சிரிச்சுக்கிட்டே அப்படியே பதில் சொல்லிட்டு இருக்கான்டா. அப்புறம் ஒரு வழியா நார்த்தை கூட்டிட்டு வந்தாச்சு. ஏ வந்தாச்சா, அவன் எதுவுமே பேசல. ஜோகன் வந்து ஆர்த்திக் கேக்குற
கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாம நார்த்தை மட்டுமே பார்த்துட்டு இருக்கான். சரி ஓகே பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நார்த்தி கிளம்புறான். கிளம்புடா நீங்கிற மாதிரி ஆர்த்திட்டு அவனை பார்த்து சிரிக்க, அப்புறம் அவன் பாட்டுக்கு பைக்ல ஏறி சொயின்னு கிளம்பிட்டான். அப்புறம் இங்க நம்ம ஆர்த்திட்டு பையன் தான், அவன் அவங்க போறதே பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்துட்டான். அப்புறம் அர்த்திட்டோட அப்பா தான் ஃபோன் பண்றாரு. ஏண்டா உனக்கு ஏதாவது பணம் வேணா என்கிட்ட கேட்க வேண்டியதானடா, அதை விட்டு எதுக்கு ஜோஹன் கிட்டே கேட்டுட்டு இருக்க? ஜோஹன் என்கிட்ட கேட்டாரு, நானும் ரிச்சா தானே இருக்கேன், நீ கேட்கறத தரமாட்டேனான்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு வேணும்னா நான் கேட்டுப்பேன் என்ன அப்படின்னு சொல்ல, ஜோஹன் ரொம்ப நல்ல பையன், அவனுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்ல, ஹலோ என்ன ஓவரா பேசிட்டு இருக்கீங்க, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு பணம் வேணா நீ என்கிட்ட கேளு, ஜோஹன் கிட்ட கேட்காதீங்க, அதெல்லாம் நான் அவனுக்கு எதை கேட்பேன், எனக்கு என்ன வேணுமோ நான் அதான் பண்ணுவேன். சரி எதுக்கு கால் பண்ணீங்க அதை சொல்லுங்கன்னு சொல்ல, எனக்கு ஒரு கனவு வந்தது. ஓ கனவு வந்தா அதுக்காக என்ன பாக்குறதுக்காக வரீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சும்மா உங்ககிட்ட பேசணும்னு தோணுது. அப்படியா, இந்த டைம் கனவுல என்ன வந்துச்சு சொல்லுங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். உன் அம்மா அப்படின்னு சொல்ல அப்படியே அவன் குரலே மாறிடுச்சு. அவ்வளவு நேரம் ஜாலியா பேசிட்டு இருந்தா அறுத்திட்டு அப்படியே சைலண்ட் ஆயிட்டா, எதுவுமே பேசல. எம்மாவா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா. சரி என்ன நடந்தது அந்த கனவுல? ஒண்ணுமே சொல்லல, எப்பயும் போலதான் அப்படியே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, அதை கேட்கும்போது ஆர்த்திக்கு அப்படியே ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. அது நீங்க கொஞ்சம் ஓவரா ஒர்க் பண்ண நாளையா இருக்கும். ஆமா எனக்கும் அப்படிதான் தோணுது. சரி நீங்க ரெஸ்ட் எடுங்க, சரியாயிரும், வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா அவனும் போனை கட் பண்ணிட்டான். அப்பாவும் போனை கட் பண்ணிட்டு எதுவும் திங்க் பண்ண, அவ்வளவு நேரம் ஜாலியா இருந்த ஆர்த்தியோட பேச அப்படியே சீரியஸா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் இங்க டவுட் எப்பயும் போல அவனோட கிளாஸ்க்கு போயிட்டான். அவனுக்கு தான் டிராயிங்னா ரொம்ப பிடிக்குமே, ஸோ அப்படியே கியூட்டா டிராயிங் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் நாளைக்கு ஒரு நாள் லீவ் இருக்கு, எங்கேயாவது போலாம், நைட்டு ட்ரிங்க் பண்ண போலாமா அப்படிங்கிற மாதிரி ஆர்த்திக் கூப்பிட, அதெல்லாம் முடியாது, நான் என் ஒய்ஃபை ஹக் பண்ணிட்டு வீட்டுல போய் படுக்க போறேன்னு சொல்லிட்டு ஜோவன் சொல்றான். ஆமாடா நல்ல ஐடியான்னு சொல்லிட்டு மத்த 2 பேரும் போறாங்க. சிங்கிளோட பாவங்களை சும்மா விடாதுடான்னு சொல்லிட்டு ஆர்த்திக் மட்டும் புலம்பிட்டு உட்காந்துருக்கான். மத்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் சும்மா இல்லாம பாருக்கு போய் நல்லா குடிச்சு கூத்தடிச்சிட்டு இருக்கான். பார்ல இருக்க எல்லாரு கூடயுமே ஓவரா ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணி சார் மட்டையார நிலைமைக்கு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்க வரான். காண்டோக்கு வந்து பார்த்தா அவனோட கீ கார்டை காணும். ஐயோ என்னோட கீ கார்டு வேற எங்க போச்சுன்னு தெரியலையேங்கிற மாதிரி செம்ம கடுப்பா இருக்கு. தேடி தேடி பாக்குறான், கீ கார்டு கிடைக்கவே இல்லை. ஃபுல் போதை வேற, என்ன பண்றதுன்னே புரியல. சரி பக்கத்துல இருக்கிறது நம்ம நார்த்தோட ஃப்ரெண்டு தானே, பேசாம அவன் கிட்ட போய் அவன் கூட ஸ்டே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கதவை தட்டிட்டே இருக்கான். இங்க பாரு கதவு துற, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும், என்னோட கீ கார்டை காணும், ஓபன் பண்ணுன்னு சொல்ல ஓபன் பண்றான். எனக்கு கீ கார்டு மிஸ் ஆயிடுச்சு, நான் இன்னைக்கு உன் கூட படுத்துக்கிறேன், உன்னோட கவுச்சில கூட எனக்கு இடம் கொடுன்னு சொல்லிட்டு உள்ள போக டக்குன்னு இவன் கதவை சாத்திட்டான். எருமை மாடு என்னடா ஓவரா பண்ற அப்படின்னு சொல்லி மறுபடியும் கதவை தட்டா அவன் திறக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நார்த்துக்கு ஃபோன் பண்ணிருப்பான் போல இருக்கு, நார்த்துக்கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பான் போல இருக்கு. பாவம் அவன் கதவை தட்டிக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி பொண்ணு எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்கு. மைக்கேல் கதவை தட்டுறாங்கன்னு சொல்ல இவன் கண்டுக்கவே இல்லை. அப்புறம் நார்த்தி கிட்ட இருந்து மெசேஜ் வருது, டே அர்த்திட் கீ கார்டு மிஸ் பண்ணிட்டாங்களாம், ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, வெளியே ஃபுல்லா கொசுவா இருக்கு, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல இவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. போனை கட் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா அந்த பாப்பாவை பார்த்து ஒரு சிரிச்சுட்டு அங்க இருந்து போக இங்க மறுபடியும் இவன் கதவு தட்டிட்டே இருக்கான். அப்படியே கடுப்பா இருக்கு ஆர்த்திட்டுக்கு. சோ டே திறக்கறியா இல்லையா அப்படின்னு சொல்ல இந்தான்னு சொல்லி ஒரு மஸ்கிட்டோ காயில் மட்டும் கொடுத்துட்டு அவன் போயிட்டான். அட பாவி ரூம்குள்ள இடம் கேட்டா மஸ்கிட்டோ காயில கொடுத்துட்டானே, இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுங்கிற மாதிரி செம கடுப்பா இருக்கு. மறுபடியும் நார்த்துக்கு போன் பண்றான். டே உன் ஃப்ரெண்டு கிட்ட என்னடா சொன்ன, மஸ்கிட்டோ காயில கொடுத்துட்டு போறான், அதெல்லாம் முடியாது, என்னால இன்னைக்கு நைட் இங்கெல்லாம் தூங்க முடியாது, ஒழுங்கா உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி எனக்கு உள்ள அலோ பண்ண சொல்லு, புரியுதா அப்படின்னு சொல்ல இதோ சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நார்த்து போன் பண்றான். பட் இருந்தாலும் டோர் ஓபன் பண்ற மாதிரி தெரியல. அதுக்குள்ள இவனுக்கு வாமிட் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் போனா போட்டுன்னு சொல்லி டோர் ஓபன் பண்ணா குடுகுடு ஓடி போய் ரெஸ்ட் ரூம்ல வாமிட் பண்றான். அவன் வாமிட் பண்றதை பார்த்து மத்த பேய் எல்லாம் அங்க சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது பாத்ரூம்ல ஒரு பேய் இருக்குல்ல, அந்த பேய் அழுகுது, ஐயோ வாமிட் பண்றானேன்னு சொல்லிட்டு. என்னாச்சு ஒன்னும் புரியலையேன்னு குட்டி பாப்பா கேக்குறா. அவன் இங்கேயே கிடக்கட்டும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சுன்னு சொல்ல, மனசாட்சியே இல்லாம இருக்கீங்களே, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல, பாவம் இல்லைன்னு சொல்லி குட்டி பாப்பா தான் அர்த்திட்காக சப்போர்ட் பண்ண, சரி ஓகே நம்ம வாமிட் பண்ணதை ஃபிளஷ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு இங்க ரெஸ்ட் ரூம்லயே கிடக்கட்டும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப, பரவாயில்ல கொஞ்சம் மாறி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பாப்பாவும் போயிட்டா. அதுக்கப்புறம் அங்க ஒரு பேய் இருப்பான்ல, அந்த பேய் ஆர்த்திட்டோட பக்கத்துல போய் ஆர்த்திட்டோட கணத்தை தட்டுறான். ஆர்த்திட் உன்கிட்ட பேசணும், எனக்கு தூக்கம் வருது, என்கிட்ட பேசாத அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், நான் சொல்றதை மட்டும் புரிஞ்சுக்கோ, நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல, எனக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ், எனக்கு ஆன்டி கிட்ட சொல்லி குக் பண்ணி தர சொல்றியான்னு சொல்ல, ஓவரா தான் பண்ற போடா நீ அப்படிங்கிற மாதிரி அப்படியே பேய கூட திட்டிக்கிட்டே இருக்கான். ப்ளீஸ் எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு சாப்பாடு வேணும், ஆன்டி கிட்ட சொல்றியான்னு சொல்லி திரும்ப திரும்ப அந்த பேய் கேட்டுட்டே இருக்கு. நான் உன்னை சுத்தி வரேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு,
அது தெரியுமா? எனக்கு ஒண்ணு தெரியும். மீன் என்ன கொலை பண்ணல. யார் என்ன கொலை பண்ணாங்கன்னு நான் கண்டுபிடிக்கணும்னு அந்த பேய் சொல்லுது. ஆர்த்தி தூக்கத்திலே இருக்கா, அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே தூங்கிட்டான் ரெஸ்ட் ரூம்லயே. அப்புறம் எங்க டவுட் இருக்கு. ஃபுல்லா விடிய விடிய நம்ம சார் ஏதோ டிராயிங் பண்ணிட்டே இருப்பான் போல. ஃபுல்லா விடிஞ்சிருச்சு. அப்பதான் அவனுக்கே புரியுது, ஆஹா டயர்டா இருக்குன்னு சொல்லி. சரி ஓகே, பாத்ரூம்குள்ள ஒரு ஜீவன் கடந்ததே, அதை போய் எட்டி பார்த்துட்டு வரலான்னு சொல்லி வந்து பார்க்க நல்லா பாத் டப்ல பெட்ஷீட் எல்லாம் போத்தி தூங்கிக்கிட்டு இருக்கான். அவனை எழுப்பி விட அப்பதான் அவன் எந்திரிக்கிறான். ஆஹா எந்திரிச்சிட்டனா, நான் இங்கேயே தான் தூங்கணுங்கிற மாதிரி பார்க்க சரி இப்பதான் நிம்மதியா இருக்கு. நேத்து நைட் என்னாச்சு அப்படின்னு அப்பதான் அவனுக்கு புரியுது. சரி ஓகே கிளம்பலான்னு சொல்லி எந்திரிக்க, இந்தா கீ கார்டு, நான் உங்களுக்காக மேனேஜர் கிட்ட வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்ல, ஓ அப்படியா, ஆமா காலையில அவங்களே கொடுத்தாங்க, இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்க, சரி ஓகே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அவன் அந்த பாத்டப்ல இருந்து எந்திரிக்கிறான். ஒரு நிமிஷம், உங்க ஷர்ட் இங்க இருக்கு, எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி பேசவே மாட்டேங்கிறான். அவன் இது அப்படி பார்த்துட்டே இருக்கான்டாவ். அத்திட்டுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. சரி நம்ம ஷர்ட் எடுத்துட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிட்டான். டவ் எதுவுமே பேசல, சைலண்டா நின்று இருக்க. தேங்க்ஸ்னு பக்கத்துல போய் சொல்லிட்டு அவன் போயிட்டான். அப்புறம் அவனோட வீட்டுக்கு அவன் வந்துட்டான். வந்து இன்னைக்கு லீவ் இல்ல, அப்படியே பெட்ல படுக்க அவனுக்குள்ள எப்படி ஒரு மாதிரி இருக்கு. நேத்து நைட்டு படுத்திருந்தது, பேசினது, அது எல்லாமே ஞாபகம் வருது. அந்த பேய் சொல்லிருக்கும்ல, என்ன மீன் கொலை பண்ணல, என்ன யார் கொலை பண்ணாங்க நான் கண்டுபிடிக்கணும்னு. அவனுக்கு அப்பதான் லைட்டா அது தோணுது. அப்புறம் மீன் பாக்குறதுக்காக போறா. அந்த மீன் இப்ப ஜெயில இருக்கா போல. இந்த பாய் ஃப்ரெண்டை கொலை பண்ணிட்டான்னு சொல்லி அவகிட்ட பேசிட்டு இருக்கான். கேஷுவலா தான் ரெண்டு பேரும் பேசுறாங்க. அந்த பொண்ணு எதுவுமே பேசல. நல்லா இருக்கியா, உனக்கு எல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்ல, நேத்து நைட் நான் டோ கிட்ட பேசினேன்னு சொல்ல, அப்படியா, எப்பயும் போல என் கனவுல வந்தான். என்ன சொன்னா, அது அது நீ அவனை கொலை பண்ணலன்னு அவன் சொன்னான். எனக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு, அன்னைக்கு என்னதான் நடந்ததுன்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணு ஒரு குட்டி பிளாஷ்பேக்கை வச்சு பாக்குறா. ஏதோ சண்டை போயிட்டு இருக்கும் போல ரெண்டு பேருக்கு இடையில. ஸோ அந்த டைம் ரொம்ப இவ ட்ரிங்க் பண்ணிட்டு வீட்டை விட்டு போயிருக்கா. அதுக்கப்புறம் நைட்டு இவ திரும்ப ரிட்டர்ன் ஆயிருக்கா. அந்த டைம் பார்த்தா பக்கத்துல இந்த பாய் ஃப்ரெண்ட் இறந்து கிடக்குறான். அவனை குத்துன அந்த கத்தி இந்த பொண்ணோட கையில இருக்கு. ஸோ அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு இந்த பொண்ணுக்கு சுத்தமா தெரியல. ஸோ எனக்கு தெரியல, ஒருவேளை கான்சியஸ் இல்லாம இருந்தாலும் நான் தான் அவனை கொலை பண்ணிட்டோம்னு டவுட்டா இருக்குன்னு அந்த பொண்ணு சொல்றா. சரி இதை பத்தி நீ டூ கிட்ட கேட்டியான்னு சொல்ல, அந்த பையனுக்கும் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு ஒன்றும் தெரியல. ஸோ அதனால அவன் கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் சொல்லியிருப்பான். ஸோ என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே அர்த்திட்டுக்கு புரியல. பரவாயில்ல விடு, நடந்துச்சு, எதுக்கு அதை பத்தி நீ பேசிட்டு இருக்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேஷுவலா போனை கட் பண்ணிட்டா. அவ உள்ள போயிட்டா. இருந்தாலும் அர்த்திட்டுக்கு தான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அப்புறம் அடுத்துட்டு இங்க காண்டோக்கு வந்தோடனே டவ் கிட்ட பேசலான்னு போறான். இங்க பாரு, உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு நீ அப்படின்னு சொல்லி பேசலான்னு போக அவன் டோரை லாக் பண்ணிட்டு போறான். உடனே அவன் நார்த்துக்கு போன் பண்ணி, இங்க பாரு உன் ஃப்ரெண்டு கிட்ட எனக்கு ஒரு ஹெல்ப் கேள்றா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். அதோட இந்த எபிசோட இங்க முடிச்சிட்டாங்க. அடுத்த எபிசோட்ல கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய இருக்கும். ஆக்சுவலி இது ஒரு பேய் சீரீஸாவே பார்க்க முடியல, செம்ம காமெடி பேய்களா இருக்கு. காமெடியா தான் போய்கிட்டு இருக்கு. எனக்கு இந்த சீரீஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. இதே மாதிரி வீடியோ பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.